கேஜி ஸ்டார்ட் பண்ணி 12th வரலுமே எல்லோரும் ஸ்டூடெண்ட் தான். இன்னொரு விஷயம் தெரிஞ்சுக்கோங்க, ஸ்டூடெண்ட்னா கேஜியில் உள்ள கிட்ஸ் மட்டும்தான் ஸ்டூடெண்ட்ஸு, இல்லை 10th போயிட்டாங்கன்னா பெரியவங்க அப்படின்லாம் கிடையவே கிடையாது. கேஜி டு 12th அதுக்கப்புறம் காலேஜ் போயும் அவங்க ஸ்டூடெண்ட்டாக தான் பார்க்கப்படுறாங்க. ஏன் கேளுங்களேன், அவங்க மேரேஜ் ஆகி அவங்க ஒரு பேரண்ட் ஆகிற வரலுமே எல்லாருமே ஸ்டூடெண்ட் தான். எத்தனை வயசானாலும் சரி, பேரண்ட்ஸுக்கு அந்த குழந்தைங்க தானே, கிட்ஸ் தானே. ஏஜ் வேணால் வேறுபடலாம், ஆனால் பேரண்ட்ஸுக்கு ஒரு குழந்தை தான் இல்லையா. அதனால மறந்துடாமல் என்ன பண்ணுங்க, சின்ன ஸ்கூலில் சொல்லி கொடுத்தாங்க, அப்போ கேஜியில் சொல்லி கொடுத்தாங்க, இப்போ சொல்லி கொடுக்கலங்கிறதுக்காக எல்லாம் ப்ரஷ் பண்ணாமல் ஸ்கூலுக்கு வரணும்னு அவசியம் இல்லை. டெய்லி எல்லோரும் காலையில் மார்னிங் ஈவினிங் 2 டைம் ப்ரஷ் பண்ணிவிடுங்க, அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி. வேப்பங்குச்சி பிடிக்குன்னா வேப்பங்குச்சி, இல்லை நீங்களாம் அமேசானில் ஆர்டர் போட்டு ப்ரஷ் யூஸ் பண்ணுவீங்க அப்படின்னா அந்த மாதிரி ஏதோ ஒன்று வாங்கி நல்லா 2 டைம் ப்ரஷ் பண்ணுங்கள். நல்லா மார்னிங் ஈவினிங் 2 டைம்ஸ் குளிச்சுருங்க. நல்லா ப்ராப்பர் ஹேர் கட் பண்ணிக்கோங்க. வெயிலில் பட்டால் உடம்பு கருக்குது அப்படின்னா வெயில் படாமல் இருங்க. நீங்கள் ஸ்கூலுக்கு போகும்போது உங்களோட விஷயங்களை நீங்களே எடுத்து வச்சுக்கணும். எப்படின்னா, நம்மளோட ஸ்கூல் பேகு அன்னன்னைக்கு க்ளீனாக நீட்டாக உங்களால் முடியும்னா நீங்கள், இல்லை அம்மாக்கிட்ட கொடுத்து அதை ப்ராப்பராக வாஷிங் மிஷினில் போட்டு வாஷ் பண்ணி வாங்கி வச்சுக்கணும். புக்ஸ் எல்லாம் பார்த்து கரெக்டாக அடுக்கி வச்சுக்கணும். ஐடி கார்டு, பாக்ஸர்ஸு, பனியன்ஸ், யூனிஃபார்ம்ஸு என்ன கேளுங்களேன், 6 டேஸும் யூனிஃபார்ம்ஸ் தான் போடுறீங்க. வீட்டுக்கு வந்துட்டு ப்ராப்பராக 2 டைம்ஸ் குளிக்க சொல்லியிருக்கேன் இல்லையா, இன்னொரு டைம் குளிக்கும்போது நைட் ட்ரெஸ் போடுவீங்களா இருக்கும், இல்லை ஷார்ட்ஸு டிஷர்ட் போடுவீங்களா இருக்கும். சாக்ஸ்லேருந்து ஷூலேருந்து எல்லாத்தையுமே, ஐடி கார்டுலேருந்து எல்லாத்தையும் ப்ராப்பராக போட்டுட்டு போகணும். இது எதுக்காக சொல்கிறேன்னா, இப்போ நம்ம என்ன பண்ணுறோமோ அதுதான் ஃப்யூச்சர்லேயும் நம்ம பண்ணுவோம். இந்த கண்ட்ரி தாண்டி வேறு கண்ட்ரிக்கு நம்ம லோன் இஎம்ஐ போட்டு ஸ்டடி லோன் போட்டு இப்போ ஃபாரின் போகிறோன்னு வச்சுக்கோங்களேன், 12th முடிச்சுட்டு அங்கே போய் நம்ம அந்த மிஸ்டேக்ஸ் எல்லாம் பண்ணிகிட்டு இருந்தாக்க என்ன நினைப்பாங்க, ஒரு நல்ல ஒரு குவாலிட்டி இல்லை அப்படின்னு நினைப்பாங்க. அப்போ குவாலிட்டியாக இருக்கணும்னா என்ன பண்ணணும், நம்ம இப்போயே நம்மளோட எல்லா விஷயங்களையும் கரெக்டாக ப்ராப்பராக வச்சுக்கணும். நீட்டான ஹேர் கட் இருக்கணும், 2 டைம் ப்ரஷ் பண்ணணும், நல்லா குளிக்கணும், யூனிஃபார்ம்லாம் நீட்டாக அயர்ன் பண்ணி போட்டுட்டு போகணும். ஒவ்வொரு வாட்டியும் ஒவ்வொரு கிளாஸ்லேயும் சொல்லிக்கிட்டு இருக்க மாட்டாங்க. சரி, பிள்ளைங்கள்லாம் பெரிய பிள்ளை ஆகிட்டாங்க, சரியாயிட்டாங்க அப்படின்னு நினைப்பாங்க. அது ஒரு மேமோட, என்ன கேட்டால் கிளாஸ் மேமோட தப்புன்னு தான் சொல்லுவேன். ஏன்னா நாங்களாம் 10th படிக்கிற வரலுமே நெயில் கட் பண்ணியிருக்கீங்களா, ஹேர் கட் பண்ணியிருக்கீங்களா, ட்ரெஸ்ஸெல்லாம் நீட்டாக அயர்ன் பண்ணியிருக்கீங்களா. எங்கே கேளுங்க, திருவாரூர் டிஸ்ட்ரிக்ட் தில்லை விளாகத்தில், இந்தியாவில் தான், திருவாரூர் டிஸ்ட்ரிக்ட் தில்லை விளாகத்தில் அந்த கவர்மெண்ட் ஸ்கூலில் அப்படி கேட்பாங்க. ஹேர் கட் பண்ணிட்டு தான் வரணும், நெயில் கட் பண்ணிட்டு தான் வரணும், ப்ராப்பராக அந்த ப்ரேயர் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடியே வந்துடணும்னு அவ்வளோ சொல்லி கொடுப்பாங்க.